எப்படி இருக்கு லைஃப்? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குண்ணா. பார்த்துட்டு தான் இருக்கீங்க. என்ன மிக மகிழ்ச்சியாக இல்லைன்னு இன்னும் அங்கே இங்கேன்னு போயிட்டு அலைச்சலாக இருக்குது. அது ஒன்று தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா டே ஃபுல்லாமே போயிடுது. இப்போ டைம் கிட்டத்தட்ட 3 o'clock பக்கம் ஆகிடுச்சு. இனி சென்னைக்கு திரும்பி கிளம்பி போகிறதுக்கு ஈவினிங் ஆகிடும். அவ்வளோதான், இந்த டே முடிஞ்சிடும். ஃபர்தராக என்ன பண்ணுறீங்க? பிஸ்னஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோண்ணா. ஸோ டிடிஎஃப் ஆட்டோமொபைல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எங்களோட கம்பெனியோட மோட்டிவ் என்னென்னா ரொம்ப குவாலிட்டியான பொருளை மலிவான விலையில் தரணும் அப்படின்னு சொல்லி ஜிபிஎஸ் ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். 1 இயருக்கு முன்னாடியே பிளான் இருந்துச்சு. ஸோ வந்து ஜிபிஎஸ் பண்ணுறது. ஸோ ஐடி கம்பெனி கூட நாங்கள் டைப் பண்ணி எங்களோட டிசைன்ஸ், எங்களோட ஐடியாஸ், எங்களோட நாலேஜ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருவோம். அவங்க வந்து எங்களுக்கு டிசைன் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி பண்ணி இப்போ ஒரு வழியாக ஜிபிஎஸ் வந்து லான்ச் ஆக போகுது. என்னோடய ஃபோன் இருக்குங்க, தெரிய போகிறேன், லான்ச் ஆக போகுது. அது போக பஞ்சர் லிக்விட் அப்படின்னு சொல்லி ஒன்று. ஜிபிஎஸ் என்ன இதுன்னா கண்டிப்பாக நான் இன்வைட் பண்ணுறேன், நான் வாங்க. ஆனால் நல்ல விதமாக போடுங்கண்ணா. அதாவது நம்ம வண்டி போட்டுட்டு, அதாவது நம்ம கொடுக்குற டிவைஸை நம்ம பைக்கில் போட்டால் இந்தியாவில் எந்த மூலையில் போனாலும் நம்ம பைக்கை கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் பார்க்கிங்கில் பைக் இருக்கும் போதே டக்குன்னு யாராவது வந்து ஸ்டார்ட் பண்ணி சில பேர் போடுவாங்க வண்டியை இப்படி ஆட்டினாலே கீங்கின்னு கத்துற மாதிரி. அந்த மாதிரி நம்ம பண்ணல. வண்டி யாராவது ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலே, ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாதான், வண்டி அசைக்கிற மாதிரி இல்லை, ஸ்டார்ட் பண்ணி மாதிரி தெரிஞ்சாலே மொபைலுக்கு நமக்கு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். பைக்கில் அலாரம் அடிக்காது. ஸோ அதை வச்சு நம்ம போய் எடுத்துக்கலாம். வந்து இந்தியாவில் எந்த மூலையில் போனாலும் நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி போய் பைக் இங்கே தான் இருக்குது எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ வந்து எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு மலிவான விலையில் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு 2 நாளில் லான்ச் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி தான் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ வந்து நாங்களும் எப்படா வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். ஸோ அட்லாஸ்ட் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இந்த ஜிபிஎஸ் கண்டுபிடிக்கிற ஐடியா எப்படி கிடைச்சிது? ஜிபிஎஸ் வந்து முன்னாடியிலேருந்து, ஏன்னா நிறைய பேர் வந்து என் பைக் காணாமல் போயிடுச்சு. நிறைய பேரை பார்ப்போம். ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 100 பசங்க 200 பசங்க நம்மளை ஃபாலோ பண்ணுற பசங்களை பார்ப்போம். நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பைக் வச்சுருப்பாங்கல்ல. திடீர்னு யாராவது பைக் வந்து காணாமல் போயிருந்திருக்கும். ஆனால் என்னோடய பைக் காணாமல் போயிடுச்சுன்னா உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நானே கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு மினிமம் ஒரு 150 ஸ்டோரி பைக் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி போட்டிருப்பேன். ஏன்னா இத்தனை பைக் காணாமல் போகுது, சரி நம்ம ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே, சரி ஜிபிஎஸ் ஒன்று நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிடலான்னு சொல்லி அப்போ ஆரம்பித்த ஐடியா. இதில் என்ன இருக்குதுலேயே ட்விஸ்ட்டுன்னா, ஸோ வந்து நம்ம ஜெயிலுக்கு போகும்போது அங்கே நிறைய பைக் திருநவங்களை மீட் பண்ணியிருப்போம். அவங்க சொல்லுவாங்க, பைக் எடுத்துகிட்டு போய் எவ்வளோக்கு நான் வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். 2000 ரூபாய்க்கு தம்பி அப்படிம்பாங்க. எனக்கு செம ஷாக்கு. 2000 ரூபாய்க்கு, 3000 ரூபாய்க்கு, 4000 ரூபாய்க்கு வைப்பாங்க. அந்த ரேட்டுக்கு நீங்கள் ஜிபிஎஸ் வாங்கி போட்டால் உங்களுக்கு உங்கள் பைக்கே சேஃபாக போயிடும். என்ன மேக்ஸிமம் போனால் எவ்வளோ இருக்கும்? 7000 ரூபாய் இருக்கும். நான்லாம் வந்து எடுத்த உடனே ஆஃபரில் தான் கொடுப்பேன். எப்படியுமே ஒரு 50% ஆஃப் கொடுப்பேன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த காசு போட்டாலே பைக் சேவ் ஆகிடும். அதே மாதிரி எப்படிலாம் நீங்கள் திருடுவீங்க, எந்த மெத்தட்லலாம் திருடுவீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். நான் இவ்வளோ நாள் ஒரே ஒரு மெத்தடு, அந்த ஒயரை பிரித்து மாற்றி கனெக்ட் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதில் காப்பர் ஆட் பண்ணுவாங்க. காப்பர் ஆட் பண்ணால் வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மாதிரி அவங்க அந்த ஒரு மெத்தட் தான் நினச்சிட்டு இருந்தேன். உள்ளே போனால் ஏகப்பட்ட மெத்தட் வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் வந்து மனுவில் பார்க்க வரும்போது ஐடி பர்சன்ஸையும் வர சொல்லிவிட்டு நான் சொல்கிற நோட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க எங்களுக்கு ஸ்பெஷலாக டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எப்படியோ ஃபைனலி முடிஞ்சிருச்சு. ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துருச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.